ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கக்கைபோ. கைப்புள்ள பிச்சுமணி ரெண்டு பேரும் பெரிய உத்தியோகம் எல்லாம் பார்க்கல. அவங்களுக்குள்ள ஒரு புலம்பல் இருக்கு, வரும் ஆனா வராது. இந்த டயலாக் நம்ம கிட்ட காசுக்கு தான் பொருந்தும் போலயே. மாசம் ₹1,00,000 சம்பாதிக்கிறவனுக்கும் சேலரி வந்த அடுத்த நிமிஷமே பணம் சிட்டா பறந்துருது. நம்ம வாங்குற சேலரிக்கு பணம் எங்க நிக்க போகுது? வர மாதிரி வந்துட்டு காணாம போயிடுது. இப்படி புலம்புனாங்க. கைப்புள்ள புலம்பிக்கிட்டே மட்டும்தான் இருந்தா. ஆனா பிச்சுமணி ஒரு சூப்பர் மெத்தடை யூஸ் பண்ணா. அது ஜப்பான்காரனோட மெத்தடு. எப்படி நம்மளும் இந்த மெத்தடை யூஸ் பண்றது? கைப்புள்ள பிச்சுமணி ரெண்டு பேரோட லைஃப் ஸ்டைலை வச்சு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ ஸ்கிப் பண்ணாம இதை கேளுங்க, சுவாரஸ்யமா இருக்கும். நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒரு வெட்டி சங்கத்தை வச்சுக்கிட்டு கட்டுத்துறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுன்னு ஊர் பூரா அடி வாங்கிக்கிட்டு இருக்கான். சம்பாத்தியமும் சரியா இல்ல, இருக்கிற காசும் கையில நிக்க மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் நம்ம பிச்சுமணி கோவில்ல மணி அடிச்சிட்டு இருந்து ஃபயர் இன்ஜின் வருதுன்னு கலாய் வாங்கிட்டு திடீர்னு ஒரு நாள் அடிச்சாம் பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு கவர்மெண்ட் வேலை வாங்கி ஊர் மக்கள் வாயை பொலக்க வச்சுட்டான். ரெண்டு பேரும் ஓரளவுக்கு தான் சம்பாத்தியம் பண்ணாங்க. ஆனா கைப்புள்ள கவர்ந்துட்டான். பிச்சுமணி டாப்புக்கு போயிட்டான். என்ன காரணம்? இருக்க பணத்தை சரியா மேனேஜ் பண்ணதுனாலதான், பட்ஜெட் போட்டு வாழ்க்கைய நடத்தினதாலதான் பிச்சுமணியால கவர்மெண்ட் உத்தியோகம் வாங்குற அளவுக்கு டாப்ல வர முடிஞ்சது. அப்படி என்னதான் பட்ஜெட்டிங் மெத்தட்? கக்கைபோ. இது ஜாப்பனீஸ் பட்ஜெட்டிங் மெத்தட். இந்த மெத்தடை வச்சு நம்ம பண்ற செலவு, நம்மளோட வரவு எல்லாத்தையும் கணக்கு பார்த்து இருக்க காசு வச்சு சேமிப்புக்கும் பிளான் பண்ணிக்க முடியும். பிச்சுமணி யூஸ் பண்ண இந்த கக்கைபோ மெத்தடுல மாச ஆரம்பத்திலேயே வரவென்ன செலவென்னு பிளான் பண்ணி வச்சிருவான். ஒரு டைரி மாதிரி போட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சிருவான். ஒவ்வொரு முறை பர்ச்சேஸ் பண்றப்பவும் கவனமா இருப்பான். 1க்கு 10 தடவை இது நமக்கு முக்கியமா இல்ல கவர்மெண்ட் உத்தியோகம் நமக்கு முக்கியமானு கேட்டுப்பான். அப்புறம் தான் பொருளே வாங்குவான். அதனால பட்ஜெட் போட்டு செலவு பண்ணி அவனோட கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு வேண்டிய பணத்தையும் சேர்த்து வைக்க முடிஞ்சது. ஒவ்வொரு மாசத்தோட ஆரம்பத்திலயும் நம்ம வருமானம் எவ்வளோ, செலவு எவ்வளோ, சேமிக்க வேண்டியது எவ்வளோன்னு கணக்கு பண்ணி நோட் பண்ணிடணும். அந்த மாசம் ஃபுல்லா பண்ணக்கூடிய செலவு, ஈவன் அது ₹1 இருந்தாலும் கூட அதை நோட் பண்ணி வச்சிடணும். மாச கடைசியில உங்களோட கணக்கு புக்கையோ இல்ல ஆப்பையோ எடுத்து என்னெல்லாம் வரவு இருக்கு என்னெல்லாம் செலவு இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும். இந்த மாசம் நீங்க என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிருக்கீங்கன்னு கவனிச்சு வர மாதங்கள்ல தேவையில்லாத செலவுகளை குறைச்சுக்கணும். கக்கைபோல 4 பட்ஜெட் கேட்டகரி இருக்கு. நம்பர் 1 தேவைகள். பிச்சுமணிக்கு எதெல்லாம் அத்தியாவசியமோ அதுக்கான செலவு. பிச்சுமணி வேணு வீட்டுல தான் தங்கியிருந்தான். அதனால வேணுக்கு கொடுக்க வேண்டிய வாடகை செலவு, அப்புறம் சாப்பாடு, தேவையான பொருட்கள், ஆரோக்கியத்துக்கான சின்ன சின்ன செலவு, இதெல்லாம் இதுக்குள்ள அடங்கும். இந்த செலவெல்லாம் எங்கேயுமே கட் பண்ண முடியாது, எல்லாமே அவசியமானது. வேணும்னா குறைச்சிக்கலாம். பிச்சுமணி வெளியூர் அடிக்கடி போறதை குறைச்சுக்கிட்டான். சோ டிரான்ஸ்போர்ட் செலவு கம்மியாச்சு. சாப்பாட்டுக்கு அதிகமா செலவு பண்ணாம கோவில்ல போடுற சாப்பாட்டையே சாப்பிட்டு சாப்பாடு செலவையும் கம்மி பண்ணிக்கிட்டான். வீட்லயும் அதிகமா கரண்ட் யூஸ் பண்ணாம கரண்ட் பில்லையும் குறைச்சுக்கிட்டான். ஆனா வேண்டிய அத்தியாவசியமான எல்லாத்துக்குமே செலவு பண்ணதான் செஞ்சான். அடுத்து நம்பர் 2 ஆசைகள். பிச்சுமணிக்கு அப்பப்ப ஆசை வரும். வெளியூர் சுத்தணும், புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும்னு தோணும். ஆனா இதெல்லாமே அவசியமானது இல்ல. இருக்கிற துணியை இப்போதைக்கு போதும். அதனால கைப்புள்ள தாராளமா செலவு பண்ணி ஊர் சுத்துவான். அதுவும் ஊர்ல நான் தான் கெத்துன்னு காட்ட புது வேட்டி, புது சட்டை, கூட ஷால்வை, துண்டுன்னு போட்டுப்பான். துணிக்கு, ஊர் சுத்துறதுக்குன்னு பயங்கரமா செலவு பண்ணான். இது மட்டும் இல்ல, நான் தான் கெத்து, நான் தான் பெரிய ரவுடின்னு காட்டிக்க ஆசைப்பட்டு ஊர்ல இருக்க எல்லா அப்பாயில்ட்டையும் வம்பு பண்ணி அடி வாங்கி ஆஸ்பத்திரி செலவு வர. இதெல்லாம் ஆசைகளுக்காக பண்ற செலவு. சில நேரம் இது உதவியா இருக்கும், நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனா இதெல்லாம் அவசியமா இருந்தாதான் பலனே. இதுக்கு செலவு பண்ண காசை வச்சு நம்ம பிரயோஜனமா பயன்படுத்திருக்கலாம். பட் இதையுமே பட்ஜெட்ல போடணும். அப்படிதான் கக்கைபோ மெத்தட்ல சொல்லிருக்காங்க. அடுத்து நம்பர் 3 கலாச்சார செலவுகள். பிச்சுமணிக்கு படிக்கிறதுக்காக லைப்ரரி தேவைப்பட்டுச்சு. அந்த லைப்ரரியில மாசம் மாசம் காசு கட்டி மெம்பர் ஆனா. படிக்கிறதுக்கு சில புக்ஸ் தேவைப்பட்டுச்சு. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு அகாடமில சேர்ந்தான். அப்புறம் அப்பப்ப படத்துக்கு போவான். இந்த மாதிரி கல்ச்சுரலா சில செலவுகள் இருந்தது. அதையுமே அவன் பட்ஜெட்ல போட்டுக்கிட்டான். அடுத்து நம்பர் 4 எதிர்பாராத செலவுகள். பர்த்டே செலவு, வண்டி ரிப்பேர் ஆகுற செலவு, எதிர்பாராத மெடிக்கல் செலவு, இதுக்கெல்லாம் தனி காசை ஒதுக்கிடணும். பிச்சுமணியும் சும்மா இல்ல. மாமிக்கு ஜுரம் அடிக்குதுன்னு 10 போட சொன்னதுக்கு நெத்தில அழிக்க முடியாத 10ன்னு நம்பரை போட்டு விட்டான். கேட்டா பிளேடு வச்சு சொரண்டுன்னு திமிரா பேசினான். அங்க இருக்க மக்கள் எல்லாம் அவனை ரவுண்டு கட்டி அடிச்சாங்க. இதை அவன் எதிர்பார்க்கல. திடீர்னு அடி வாங்கி ஹாஸ்பிட்டல் செலவு வந்துருச்சு. அப்புறம் அவனே எதிர்பார்க்காத விதத்துல கவர்மெண்ட் வேலை கிடைச்சது. ஊர் மத்தியில சீன் போட திடீர்னு கோட்டு சூட்டு, கூலிங் கிளாஸ் வாங்க வேண்டிய செலவு வந்துருச்சு. இந்த மாதிரி திடீர் செலவு வரும்னு பிச்சுமணிக்கு தெரியும். அதனாலதான் முன்னாடியே இந்த பட்ஜெட்ல போட்டு வச்சுட்டான். சோ கக்கைபோ பொறுத்தவரை 4 கேட்டகரியில பட்ஜெட் போடணும். அத்தியாவசியமான விஷயங்கள், ஆசைக்கான பட்ஜெட், கல்ச்சருக்கான பட்ஜெட், எதிர்பாராத செலவுகளுக்கான பட்ஜெட். இப்படி இந்த 4 செலவுகளையும் கவனிச்சுதான் பட்ஜெட் போடணும். இதுல ஏதாவது தேவையில்லாம இருந்ததுன்னா தாராளமா கட் பண்ணிடலாம். இந்த கக்கைபோவை நீங்க சரியா பயன்படுத்தணும்னா 4 முக்கியமான கேள்விகளை நீங்க கேட்டுக்கணும். நீங்க செலவு பண்ண உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்கும், உங்களுக்கு எந்த அளவுக்கு வருமானம் வருதுன்னு முதல்ல எழுதுங்க. ஏற்கனவே நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட சம்பளம் எவ்வளோன்னு அதை தாண்டி வேற பேசிவா எதுவும் வருமானம் வருதான்னு பாருங்க. இல்ல தனியா பிசினஸ் பண்றீங்கன்னா
அதுல எந்த அளவு வருமானம் வருதுன்னு முன்னாடி மாதங்கள்ல வர காசெல்லாம் வச்சு கணக்கு பாருங்க. சோ முதல் கேள்வி, நீங்க செலவு பண்ண உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்கும். ரெண்டாவது கேள்வி, நீங்க எவ்வளவு சேமிக்க ஆசைப்படுறீங்க. நான் மாசம் 5000 ரூபாய் சேர்க்கணும், 1000 ரூபாய் சேர்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த அமௌண்ட்டை தனியா ஒதுக்கிடுங்க. அப்போதான் செலவு பணத்தோட அதை மிக்ஸ் பண்ண மாட்டீங்க. மூணாவது கேள்வி, நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க. ஒரு மாசத்துக்கு வீடு, சாப்பாடு, ட்ரெஸ், மத்த பொருட்கள், மருந்து மாத்திரை, EMI இப்படி எவ்வளவு செலவுகள் இருக்குன்னு உங்களையே கேள்வி கேட்டுக்கோங்க. அதுக்கான பதிலையும் எழுதுங்க. சேமிப்புக்குன்னு ஒரு அமௌண்ட்டை முன்னாடியே ஒதுக்கிடுறோம் தானே. ஆனா செலவுகள்ல சில தவிர்க்க முடியாத செலவுகள் இருக்குன்னா அந்த காசை வேற வருமானத்துல எடுக்க முடியாதுன்னா சேவிங்ல தான் கைய வைக்கணும். மாசம் 5000 ரூபாய் சேமிக்கிற இடத்துல ஒரு 3000 மாதிரி சேர்த்துக்கலாம். நாலாவது கேள்வி, அடுத்த மாசம் நீங்க எப்படி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த மாசம் வரவு செலவு கணக்கு இல்லாம ஓடி இருக்கும், இல்லனா வரவு செலவு கணக்கு பார்த்தோம் வீணா சில செலவுகள் நடந்திருக்கும். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு அடுத்த மாசம் இன்னும் பக்குவமா சேமிக்கணும், செலவு பண்ணணும். ஒவ்வொரு மாசத்தோட கடைசிலையும் உங்க வரவு செலவு கணக்க பாருங்க. எங்கெல்லாம் நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம்னு கவனிச்சுக்கிட்டே வாங்க. சோ கக்கைபோக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே இந்த 4 கேள்விகளுக்கான விடைய நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். நீங்க செலவு பண்ண உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்கும், நீங்க எவ்வளவு சேமிக்க ஆசைப்படுறீங்க, நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க, அடுத்த மாசம் நீங்க எப்படி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த கேள்வியெல்லாம் கேட்டு தெளிவாகிட்டு பட்ஜெட் போடணும். அதுவும் 4 முக்கியமான செலவை கணக்கு வச்சு. அத்தியாவசியம், ஆசை, கலாச்சாரம், எதிர்பாராத எக்ஸ்ட்ரா செலவுகள், இந்த நாளோட அடிப்படையில பட்ஜெட் போடணும். எக்ஸ்ட்ராவா சேமிப்புக்கும் காசை ஒதுக்கிக்கணும். இதுதான் கக்கைபோ. இந்த கக்கைபோவை 1904ல ஹானி மொட்டோகோ தான் கண்டுபிடிச்சாங்க. இவங்க தான் ஜப்பானோட முதல் பெண் ஜேர்னலிஸ்ட். பிகினரா இருக்கவங்களுக்கு ஈஸியா பட்ஜெட் போட உதவுறதுக்காக இந்த மெத்தடை கொண்டு வந்தாங்க. முக்கியமா வீட்டுல இருக்க பொம்பளைங்க செலவுகளை கணக்கு பண்றதுக்காக இந்த மெத்தடை கொண்டு வந்தாங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நிறைய பேர் தங்களோட பட்ஜெட்டை கணக்கு பண்ணி எப்பவும் காசு, பணம், துட்டு, மணின்னு பணத்தை கையில வச்சுக்கிற மாதிரி பாத்துக்கிட்டாங்க. ரொம்ப முக்கியமா எவ்வளவு செலவு பண்றாங்க, அதுல தேவையில்லாத செலவு என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, மத்த பட்ஜெட் மெத்தடை விட இந்த கக்கைபோல என்ன ஸ்பெஷலா இருக்குன்னு பிச்சுமணி யூஸ் பண்ணா? ஒவ்வொரு பட்ஜெட் மெத்தடுக்கும் பணத்தை மேனேஜ் பண்ற குறிக்கோள் இருக்கும்தா. ஆனா இந்த கக்கைபோ உங்களோட செலவுகளை இறுக்கி பிடிச்சுக்க வைக்கும். நம்ம பார்த்தோம், வாங்குற புக்ஸ், மாசம் மாசம் நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் மெம்பர்ஷிப்புக்கு கட்டுற காசு, மொபைல் ரீசார்ஜ், வைஃபை ரீசார்ஜ்னு மாசம் மாசம் இதுங்களுக்கு கட்டுற காசு, இதெல்லாம் நம்ம சில்லற கணக்கு நினைப்போம். ஆனா ஒரு வீட்டுல 5 பேர் இருக்கப்போ அந்த 5 பேருக்கும் தனித்தனியா மாசம் மாசம் ரீசார்ஜ் பண்ண குறைஞ்சது ஒரு 300 ரூபாய் ஆகும். அப்போ ரீசார்ஜ் பண்ண மட்டுமே மாசம் 1500 ரூபாய் வேணும். மாசம் 15000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு இந்த 1500 ரூபாய் சில்லற காசு இல்ல, பெரிய அமௌண்ட் தானே. சோ மெம்பர்ஷிப், புக் செலவு, தியேட்டர் செலவு, இந்த மாதிரி செலவுகளையும் கக்கைபோ நோட் பண்ண சொல்லுது. பிளஸ் ஆசைகளுக்கான செலவு. இப்பவே 4 சட்டை இருக்கும், அதை இன்னும் 2 வருஷம் போடலாம் தான். ஆனா ஒரு ஆசை வரும், அடுத்த மாசம் ஃப்ரெண்டு கல்யாணம் இருக்கு, புதுசா 2 சட்டை எடுக்கணும்னு தோணும். இருக்க சட்டையிலேயே நல்ல சட்டையா போடலாம், ஆனா புதுசு வேணும்னு ஆசை வந்துடும். அந்த ஆசைக்கு பல காரணங்கள் இருக்கலாம். பெரிய கல்யாணம், நல்லா தெரியணும், டிப்டாப்பா இருக்கணும், இப்படி எதுவா வேணாலும் இருக்கலாம் தான். ஆனா நியாயமான ஆசை தானே. இந்த ஆசைகளுக்கான செலவையும் முன்னாடியே கணக்குல வச்சுக்கங்கன்னு கக்கைபோல சொல்லிருக்காங்க. இதெல்லாம் மத்த பட்ஜெட் மெத்தட்ல இருக்குமான்னு தெரியல. நீங்க பண்ற செலவுல உஷாரா இருங்க, ஸ்ட்ரிக்டா இருங்கன்னு சொல்லிருக்காங்க. இதுதான் கக்கைபோவோட ஸ்பெஷாலிட்டி. ரொம்ப அவசரமான பொருட்களை உடனே வாங்கிக்கலாம், ஆனா அவசரம் இல்லைங்கிறப்போ அந்த பொருளை அடுத்த மாசம் வாங்கிக்கணும். சோ அந்த பொருளுக்கான காசை இப்ப செலவு பண்ணாம அடுத்த மாசம் செலவு பண்ண சொல்றாங்க. இதனால 2 பெனிஃபிட் இருக்கு. 1, நம்மளோட இந்த மாச செலவு கம்மி பண்ண முடியும். 2, இது உண்மையாவே அவசியம் தானான்னு புரிய வரும். ஏன்னா இந்த மாசம் முக்கியமா தெரியுற பொருட்கள் அடுத்த மாசம் எதுக்கு இது, அப்பதான் அது அவசியமா இருந்தது, ஆனா இப்ப இல்லன்னு தோணும். சோ ரொம்ப அவசியம் இல்லாத பொருள், ரொம்ப அவசரம் இல்லாத பொருளை உடனே வாங்காம ஒரு மாசம் தள்ளி போட்டு வாங்குங்க. அடுத்த மாசம் வாங்கினோம்னு இன்னும் தூண்டுதல் இருந்தா காசு எவ்வளோன்னு பார்த்து வாங்குங்க. இல்ல வேண்டானா வேண்டாம். அப்புறம் எப்போ மார்க்கெட் போனாலும் லிஸ்டோட போங்க. போன்ல நோட்ஸ் போட்டுக்கிட்டு இல்ல பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டோ போங்க. மார்க்கெட்ல, சூப்பர் மார்க்கெட்ல கூஞ்சிருக்க பொருளை பார்த்து என்ன வாங்க வந்தவங்கிறதே மறந்துடும். இன்னும் இருக்கிறதெல்லாம் வாங்கணும்னு தோணும். லிஸ்ட் வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. ஒவ்வொரு பொருள் வாங்குறப்பவும் ஒருவேளை இந்த பொருள் இங்க இல்லன்னா நான் வாங்கிருப்பேனா, வாங்க யோசிச்சிருப்பேனான்னு கேட்டு பாருங்க. அங்கதான் ரியலைசேஷன் வரும். இப்படி கக்கைபோ மெத்தடை யூஸ் பண்ணிதான் நம்ம பிச்சுமணி கவர்மெண்ட் உத்தியோகம் வாங்கி எல்லாரையும் ஷாக்காக வச்சான். சூப்பரா வாழ்ந்துட்டும் இருக்கான். நீங்களும் இந்த கக்கைபோ மாதிரி பெஸ்ட் பட்ஜெட்டிங் மெத்தடை யூஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு மாசமும் பக்காவா பட்ஜெட் பண்ணி செலவையும் சேமிப்பையும் கண்ட்ரோல் பண்ணுங்க. கைப்புள்ள மாதிரி கொரட்டை விட்டு தூங்கி கொட்டாய் விடாதீங்க. அப்போ பெருசா டெக்னாலஜி இல்லாததால பிச்சுமணி பேப்பர் பென் தான் யூஸ் பண்ணி வரவு செலவு கணக்க பார்த்தான். ஆனா இப்போ நம்ம கிட்ட வரவு செலவு மேனேஜ் பண்றதுக்குன்னே நிறைய ஆப்ஸ், வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கு. இத கூட நம்ம யூஸ் பண்ணி கக்கைபோ பண்ணலாம். நமக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கணக்கு பாத்துக்கலாம். நீங்க பிச்சுமணியா இருக்க ஆசைப்படுறீங்களா, கைப்புள்ளையா இருக்க ஆசைப்படுறீங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் 2த்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.